வர்றாரு காலையில். நர்ஸு நளினி, நான் இல்லாதப்ப யார் வந்தாங்களாமா? இருக்கிறப்ப இந்த மோரை கட்டி தெரியும் ஒருத்தர் வர மாட்டான், நீ இல்லாத பேர் கிழிக்கிறாங்களா உனக்கு? இதுதான் நான் சொன்ன ஆரம்பத்தில். பேசவே கூடாதுன்ற நம்ம மாட்டுக்கு நம்ம தொழிலை மட்டும் சரி. வந்து உட்காந்துன்னு ஒரு ஆள் வந்தார், டவுசரோடு வந்தார். முதல் பேசுன்னு டவுசர். என்னையா இப்படி வந்திருக்க? சும்மா இருக்க, டாக்டர்கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது. அப்புறம் டவுசரு எங்கள் அப்பா தான் அசிங்கமாக இருக்கு போட்டு போடா அப்படின்னு. அப்போ நீ அது வேணாம்னே சொல்லியிருந்த ஆரம்பத்தில். என்னடா இப்படி வந்திருக்கீங்க? போயா மோல உன் முகத்தில் முடிச்ச பொடி மட்டும் உட கேட்க போ. அடுத்து ரெண்டாவது ஆள் வந்தார். நாங்க அந்த ஆள் கையில் க்ளோவ்ஸ் போட்டு வந்து, என்னப்பா என்ன நான் எங்கேயும் மாறி வந்துட்டேன்னா ஆளாளுக்கு இப்படி இப்படி வாரீங்க, என்னையா கையில் க்ளோவ்ஸ் போட்டிருக்க? பெரியவங்களை பார்க்கும்போது வெறுங்கையோட போகக்கூடாதுங்க, அதுக்காக க்ளோவ்ஸ் மாட்டி வேற விளக்கமாற கூட எடுத்துவா வெறுங்கையோட வராட்டி. இது யாரையா உனக்கெல்லாம் அப்படி சொல்லி கொடுத்தது? போயா நீங்கள் வாங்க, அடுத்த ஆள் வாங்க. சொல்லுங்க என்ன வகுத்தில் ஒரே கேஸாக இருக்குங்க. ஆமாம், 4 சிலிண்டருக்கு பில் போய் தெருவா வில்லுடா லூஸ் பண்ணி கேஸாக இருக்குன்னா அது சிலிண்டருக்கு பத்தாம கிடைக்க இங்கே வேறு கேஸை கொண்டு வந்து போ. அது நடக்கும். இன்னொன்று, இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இளைஞர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா காலேஜில் சும்மா இருக்க நேரம் பங்கரையாக பேசிக்கிட்டு இருப்பேன். என்ன மாப்பிள்ள அது உரையாடல் கான்வர்சேஷன்றத மதுரை பக்கம் பட்டறை போடுமா, பட்டறை வந்து ஆசாரி மட்டும் தான் போடுவார். இவன் பேசுறத பட்டறை போடுமான்னு கண்டுபிடிச்சி தமிழத்தை அவனாத்தான் இருக்க முடியும். 2 பேர் பேசுகிற அப்படி சொல்லுவாங்க. என் பாட்டுக்கு விளங்காமல் பேசிக்கிட்டு இருப்பேன். ஒரு வயசு பிள்ளை அப்படி போச்சுன்னா உடனே இங்கிலீஷில் ஹாய் ஹவ் ஆர் யூ, வெரி நைஸ். அந்த 4 இங்கிலீஷாக வச்சுருக்காங்க 4 வருஷமா. அதை வச்சுட்டே 4 பேர் ஏமாற்றிட்டு. அதே போல் பிச்சைக்காரன் சும்மா வரும்போது போயா அறிவு வேணா உனக்கெல்லாம், நாட்டை கெடுக்காத, பெரிய சமூக சீர்திருத்த மாதிரி பேசுகிறேன். அதே பக்கத்தில் ஒரு வயசு பிள்ளை அளவு வாங்க 10 ரூபாயை போட்டுட்டு பசுக்கு போக காசெல்லாம் நடந்து போவாங்க. அவ்வளோ பெருமை இருக்கு உனக்கு. அதெல்லாம் அது அந்த இடத்துல பண்ணக்கூடியது, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு பிள்ளை லவ் பண்ணிச்சு ஒருத்தனை. இந்த பிள்ளை கடிச்சு ரெடி கொசு மாதிரி இருக்கான், அவனை போய் லவ் பண்ணுற, சும்மா ரெடி கொசு ஆண்டி நைட்டெல்லாம் தூங்க விடாது. இவன் நம்ம எவனோ கண்டுபிடிச்சு நினைச்சு அதில் ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான்.